என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல 6th சம்மும் 7th சம்மும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6th சம்மில் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபிகர் வந்து 6th சம்மோடது தான். as shown in the figure, a cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. அதாவது கீழே வந்து ஒரு cubical block இருக்குது, மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் வர அது மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கியூபிக்கல் பிளாக்குடைய சைடு வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சைட்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். ஸோ இந்த ஃபுல் சாலிட், இது மேலே இருக்க ஹெமிஸ்பியரையும் இந்த கியூபையும் சேர்ந்தது தான் அந்த சாலிடு. ஸோ அந்த ஃபுல் சாலிடோடைய சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் 6th சம்முக்கு. ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து நமக்கு சைடு, கியூபில் பார்த்தீங்கன்னா சைடுன்னு சொல்லுவோம். அதாவது ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏ வந்து 7 சொல்லுவோம், 7 சென்டிமீட்டர். இது வந்து கியூபுக்கும் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ மேலே இருக்க நம்ம அந்த ஹெமிஸ்பியருக்கு நமக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லை. இப்போ ஹெமிஸ்பியர் வந்து ஹெமிஸ்பியரோட அந்த டயாமீட்டரும் கியூபோடைய அந்த ஏவும், அதாவது சைடும் ஒரே அளவு தான். அப்போ ஹெமிஸ்பியருக்கு டயாமீட்டர் அப்படின்னு நம்ம குறிப்போம். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், சென்டராக அந்த உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டயாமீட்டர்னு குறிப்போம். டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போது இதனுடைய பாதி தான் ரேடியஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஹெமிஸ்பியரோட ஆர் வேல்யூ. ஸோ ஆர் வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த டயாமீட்டர்லேருந்து பாதி, அப்போ 7/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ சம் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கியூபுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா, கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி மேலே இருக்க ஹெமிஸ்பியருடைய அந்த கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? கேர்வ்டு சர்ஃபேஸ்னால் சுற்றி இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ இந்த 2 இடமும் டச் ஆகிருக்கு. அந்த கியூபோடைய மேல் பார்ட்டும் இந்த சைடில் இருக்க மேல் சைடும் டச் ஆகிருக்கு. நமக்கு ஹெமிஸ்பியரில் அந்த டச் ஆகிருக்க அந்த அளவு வந்து தேவைப்படாது. ரெண்டும் டச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹெமிஸ்பியருடைய அந்த ரவுண்டு போர்ஷன் தான் டச் ஆகிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஹெமிஸ்பியரோட அந்த ரவுண்டு போர்ஷன் தான் டச் ஆகிருக்கும். இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தேவையில்லை. ஸோ சுற்றி இருக்க அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை. ஸோ இந்த டச் ஆகிருக்க நம்ம ஹெமிஸ்பியரை கியூப் எடுத்துட்டோன்னா கியூபோடது வந்துடும். ஹெமிஸ்பியர் எடுத்துட்டோன்னா ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக தான் வரும். ஸோ அந்த ஃபுல் ஹெமிஸ்பியர்லேருந்து நம்ம இந்த ரவுண்டு ஷேப்பில் அடியில் இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த ரவுண்டு ஷேப் அப்படிங்கிறது சர்க்கிள். சரியா? இப்போ சர்க்கிளுடைய ஷேப்பை தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ சர்க்கிள் அடியில் இருக்க சர்க்கிளுக்கும் நம்ம இதில் இருக்க டயாமீட்டர் தான், சேம் டயாமீட்டர் தான் 7 வரும். ரேடியஸ் வந்து 7/2 வரும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இப்போது கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கேர்வ்டு சர்ஃபேஸ். ஏன்னா ஹெமிஸ்பியரோடது கேர்வ்டு சர்ஃபேஸ் தான், ஸ்ட்ரைட்டான சர்ஃபேஸ் கிடையாது, கேர்வ்டு சர்ஃபேஸ். கேர்வாக இருக்குதுல்ல, அதனால கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் எதை பண்ணணும், இந்த சர்க்கிளுடைய போர்ஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிள்னு சொல்லாமல் ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஓகே? ரெண்டையும் டச் ஆகிருக்க போர்ஷன் அந்த ஹெமிஸ்பியரோட ரவுண்டு தானே டச் ஆகிருக்கு. அந்த ரவுண்டு வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப், இது வந்து எது கண்டுபிடிக்கிறதுக்கு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அந்த சாலிடோட கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ மேலே இங்கே எழுதிக்கலாம், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாமே ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபு, கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர், அதிலேருந்து ஏரியா ஆஃப் த அந்த பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணணும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபுனா நமக்கு 6a² தான் ஃபார்முலா. ஸோ 6a². அடுத்தது பார்த்திங்கன்னா கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr². ஓகே? மைனஸ் πr². πr²னால் நமக்கு சர்க்கிளோடது. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6a கியூபில் ஏ என்ன சொல்லுவோம், 7. அப்போ 7² இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஓகே? ப்ளஸ் 2 பையோட வேல்யூ
பையோட வேல்யூ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 22/7. ஆரோட வேல்யூ இப்போது ஹெமிஸ்பியரோட ஆர் என்னது 7/2. ஓகே, மைனஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கனால இன்ட்டு இன்னொரு 7/2 எழுதிக்கலாம். இன்ட்டு 7/2. ஓகேவா, மைனஸ் 22/7 இன்ட்டு இதுவுமே நமக்கு 7/2 இன்ட்டு 7/2 தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ணணும். அடுத்தது இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அது அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே சென்டிமீட்டராக இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும். ஏன்னா இது எல்லாமே ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 294 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்ததை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 77 கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்க 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்குது இது கேன்சல் ஆனால் 11, அப்போது 77 கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம 7 கேன்சல் ஆகிடும், இங்கே வந்து நமக்கு 11 வந்துடும். ஸோ இங்கே நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 77/2ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம 7th சம் பார்ப்போம். A right circular cylinder just enclose a sphere of radius வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ரேடியஸ் வேல்யூலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ வந்து ஸ்பியர், இந்த மாதிரி ஸ்பியர் இருக்குது, இதை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வேல்யூவும் டச் ஆகிற மாதிரி, கரெக்டாக இந்த சைடில் இருக்க ஓரமும் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி நமக்கு என்ன இருக்குது, ஒரு கரெக்டாக இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி, சரியா, டச் ஆகிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு சிலிண்டர் வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சிலிண்டர் இருக்குது, நடுவில் ஸ்பியரு, வெளில வந்து சிலிண்டர். ஸோ இப்படி தான் என்க்ளோஸ்ட்னால் இப்படி தான். இதில் வந்து இதனுடைய ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ ரேடியஸ்னால் இந்த சைட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஆர் தான், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஆர் தான், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஆர் தான். ஸோ அப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் என்னது, இது ஃபுல்லாகவே ஹைட் எடுத்துப்போம். ஸோ ஹைட்டுனா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆர். ஓகேவா, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, இங்கேருந்து அகெயின் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஆறு. அப்போது இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. ஸோ அப்போ ஆர் ப்ளஸ் ஆறு தான் நமக்கு சிலிண்டருடைய ஹைட். அப்போ 2r தான் நமக்கு சிலிண்டருடைய ஹைட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது சிலிண்டரோடது, ரேடியஸ் வந்து நமக்கு ஸ்பியரோடது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் 4πr². 4πr². இங்கே ஆருக்கும் 6 தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே எழுதிடலாம். ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கணும். அடுத்தது செகண்ட் கொஷின். the curved surface area of the cylinder கேட்டிருக்காங்க. சிலிண்டருடைய CSA ஃபார்முலா என்னது அப்படின்னா 2πRh. ஸோ இந்த இடத்துல 2πr, ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்ன எடுத்திருக்கோம், 2r எடுத்திருக்கோம். அப்போ இன்ட்டு 2r. ஸோ r இன்ட்டு 2r சேரும்போது நமக்கு மொத்தமாக இங்கே ஃபுல் வேல்யூ என்ன வரும், 2 2s are 4. ஸோ இங்கே பை r². ஓகேவா, 4πr². ஸோ இதையுமே நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் எழுதுவோம், ஏன்னா ஏரியா அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஆப்டைன்ட் இன் த 1 and 2. ஃபஸ்ட்டு ஒன்றதையும் செகண்ட் ஒன்னோட ஆன்சரையும் ரெண்டையுமே ரேஷியோ பண்ணணும், ரெண்டு ஏரியாவையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோனா ஜஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4πr², செகண்ட் ஒன்றுக்கு 4π, அதுவுமே நமக்கு r² தான். இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆனால் 1 1ன்னு வரும். அப்போ இதனுடைய ரேஷியோ என்ன, 1:1. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.